ரொம்ப பிரமாதமாக ஓதுறது எப்போ படுக்கிறோம், எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு, வேற எண்ணங்களுக்கு வேலை இல்லை, எண்ணங்கள்லாம் நடக்க போகிறது இல்லை, அப்போ அல்லாஹு அல்லா தூங்கிட்டு இப்படி நீங்கள் உங்களுக்காக காட்டுற அப்படி சாதாரணப்பட்டா மூச்சு போயிட்டு வரதாங்க செய்து, அதை கல்வியில் நீங்கள் உள்ளே போகிற மூச்சு அல்லாஹ், வெளியே வர மூச்சு அல்லான்னு அப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டா போதும். நீங்கள் தூங்குனீங்கன்னா அப்படியே சுமார் 6 மணி நேரம் அல்லாஹ் திக்ர் செஞ்சதாக அல்லாஹ் எடுத்துக்கிறான் கணக்கில். பார்த்தீங்களா? எங்கே நீங்கள் அந்த திக்கரோட முடியும்? மஸ்ஜிதில் இருங்க, மதரசாவில் இருங்க, காபாவில் இருங்க, மதீனா முனவ்வராவில் இருங்க, நீங்கள் பாத்ரூமில் இருங்க, அங்கேயே அல்லாஹ்வோட திக்ர் தான். அங்கே செய்யலான்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. வாயால் தான் எதையும் பேசக்கூடாது, மக்ரூ. மூச்சு திக்ர் அங்கேயே செய்யலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, துர்நாற்றம் உள்ள இடம், அசுசியான இடம். ஆனால் அந்த மூச்சு உள்ளே போகும்போது அல்லாஹுன்னு நினச்சா, வெளியில் அல்லாஹ் நினச்சா அது அல்லாஹுக்கு சம்பந்தம் இல்லை. பாருங்க, எங்கேயும் இருக்கிறான் கூட இல்லாத இடம் இல்லை. உங்களுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு பேட் ஸ்மெல் வரலாம், அது அவனுக்கு சம்பந்தமே இல்லை அந்த மூச்சுக்கு. நீங்கள் குளிக்கிறீங்க, சோப் போடுறீங்க, அல்லாஹ் 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 அல்லாஹ், வாயால் சொல்ல வேண்டியதில்லை. பாருங்க, மேலே அப் அண்ட் டவுன், அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ். அப்படிதான். எங்கே தேய்ச்சிட்டாலும் ஒரு பக்கம் நம்ம கைக்கால், 2 பக்கம் நம்ம சேர்ந்து தான் சுத்தப்படுத்துவோம். அங்கே நீங்கள் அந்த மனசில் அந்த திக்கிற ஞாபகத்தில் வைக்கிறோம். பாருங்கள், பாத்ரூமில் குளிக்கும் போது அல்லாஹ் அல்லாஹ், சவர் பாத்தில் குளிக்கிறீங்க, டைரக்டாக வருது, அப்போ பாருங்கள் ஹக்கே ஹக்கு, குடிஞ்சு வாடியிலேருந்து கோலையில் எடுத்து குளிக்காம டைரக்டாக கொடுக்குறாங்க. அப்போ டைரக்டாக மின்னல்லா மனசால நினைங்க, அல்லா நீ என்னை குளிக்க வைக்கிறேன். குளிக்க வைக்கதானே சிவங்க மூத்தான பிறகு ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு உண்டு தானே, அப்புறம் தானே கொண்டு தஃபன் பண்ணுவாங்க. அந்த ஹயாத்தா இருக்கும்போது அதெல்லாம் நம்மளுக்கு அந்த தண்ணியை கொண்டாடுறான்.